இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். God is good. கர்த்தர் நல்லவர். You're most welcome to the covenant of the day. Hallelujah. And God is so great. நேற்று பெத்தனியும் காண நாம் செய்த ஃபண்ட்ரேசிங் காணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்தார். 107,000 கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். Hallelujah. God is great. இதுக்கு உழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, இன்னைக்கு தேதி 21 ஜூன் 2026 சண்டே. கர்த்தருடைய நாள். ஆராதியுங்கள், அவரை துதித்து புகழ்ந்து பாடி அவருக்கு உண்மையாய் சேவை செய்யுங்கள். Serve the Lord in a sincere heart. வசனத்துக்கு போவோம். ஜூட் ரொம்ப வன்மையாய் பயங்கரமா எச்சரிக்கிறாருங்க. ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. பாப்பங்களா? ஜூட் சாப்டர் 1 verse 10. யூதா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். But this speak evil of whatever they do not know, and whatever they know naturally, like the brood beast, in these things they corrupt themselves. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தியில்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். கொஞ்சம் கவனமா வாசிங்க, அப்பதான் கொஞ்சம் விளங்கும். ஆமாதானுங்களே, 2-3 தடவை படிச்சாதான் புரியும். என்ன சொல்ல வருகிறார்? தெரியாதவைகளை அதை நான் அறிந்து கொள்ள விரும்பாமல், தெரியாததுனால, புரியாததுனால, விளங்காததுனால, அனுபவிக்காததுனால அதை கேவலமாக பேசுவது. Because you don't know, you cannot understand, you don't have that kind of a wisdom. So what do you say? அது தெரியாதனால, அனுபவிக்காதனால அதை கேவலமாய் பேசுவது. யாரை பற்றி? இயேசுவை பற்றி தான். இயேசுவின் வல்லமை பற்றி, இயேசுவின் ரட்சிப்பை பற்றி இன்னைக்கு பேசுறாங்கல்ல, அதைத்தான் சொல்லுகிறார். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல. ஏன்னா மிருகங்களுக்கு பகுத்தறிவில்லை. தன்னுடைய மகன், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய உறவு, தன்னுடைய தாய் தகப்பன் என்று மிருகங்களுக்கு தெரியாது. குழந்தையா இருக்கும்போது தெரியும், அதுக்கு பெருசா வளர்ந்துருச்சுன்னா தெரியாது. அப்ப உறவுகள் தெரியாமல் போய்விடும், அறியாத போய்விடும். அப்படிப்பட்டவர்கள் என்ன சுபாவப்படி, மிருகத்துக்கென்று ஒரு சுபாவம் இருக்கிறது, அதுபோல இவர்களுக்கும் அந்த மாதிரி சுபாவப்படி என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்கு தெரிந்தவைகளாலே, அப்படின்னா தங்களுக்கு என்ன தெரியுமோ அதுவே அவர்களை கெடுத்துக் கொள்ளுகிறார். அருமையானவர்களே, நீ தெரிந்து கொண்டிருப்பது என்ன? You have to examine yourself. What knowledge you have about God? What is your understanding? What is your experience? And you should know the biblical foundation in your life. ஆண்டவருடைய வார்த்தை உன் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட கள்ள போதனைகள், கள்ள காரியங்கள், சாத்தானின் செய்கைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஆமாதானுங்களே? In these things they corrupted themselves. Which thing, dear brother, sister? The things they know, and it was naturally, hallelujah, the evil. So, dear brothers, அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நம்பிக்கை, வாழ்க்கை, எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது? உனக்கு தெரியாததை நீ தவறாக புரிந்து கொண்டு சபித்துக் கொண்டிருக்கிறாய். Sometimes because they can't understand, they don't know this curse. அதுவே உனக்கு கண்ணியாக மாறிவிடும். It become a trap for you in your spiritual life. அப்ப கவனமாக இருக்க வேண்டும். தெரியாததை ஆண்டவரிடத்திலே கேட்டு அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் உனக்கு தெரியாதிருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்வார்கள். நீங்க பார்க்கிற நிறைய இடங்கள்ல அருமையானவர்களே, ஒப்பு கொடுங்க.
கர்த்தருக்குள்ளே வளர்ந்தவர்களாக, அவருக்குள்ளே பலம் பெற்றவர்களாக இருங்க. You have to grow in the Lord and you must strengthen in the Lord. That become a challenge in your life, yes or not? ஆமா தானே? நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும் போது சாத்தான் உன்னை தொட தயங்குவான், பயப்படுவான். சோர்ந்து போகாதீங்க, வசனத்தை புரிந்து கொள்ளுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ என்ன புரிஞ்சு கொண்டிருக்கிற, உங்களுக்கு என்ன தெரியல, கவனம். தெரியாததுனால புரியாததுனால தவறை செய்து விடாதே, தவறுக்கு இணைந்து போய் விடாதே. ஆண்டுடைய வசனம்தான் சத்தியம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளியிலே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வசனத்தை புரிந்து ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள் மீது வல்லமை கடந்து செல்லட்டும். அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அப்பா இயேசுவே ஒரு அற்புதம் செய்யுங்க. உன்னை காண, உன்னை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உமக்குள்ளே ஒரு அனுபவிக்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுங்க. Let them experience in you, Lord. Thank you. நன்றி ஆண்டவரே. அரவணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சக உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். Dear brothers and sisters, சகோதரனே சகோதரியே, உனக்கு தெரியாததை, புரியாததை, விளங்காததை அதை புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள, அறிந்து கொள்ள முயற்சி செய். விளங்காததுனால எதிர்மறையாய் காரியங்களை செய்யாதே. Okay, and God bless.